Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. கௌஷிக் என்ன பண்ற? காப்பாத்திட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நான் நினைச்சேன்னா இப்ப அவளை கொன்னுட வேண்டி. பாருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அவளை, சொல்லிட்டேன். இவ்வளவு பிளான் பண்ணி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். கரெக்டா மோப்ப முடிச்சிட்டு இங்க வந்துட்டீங்கல்ல. இதோ உன் கூட இருப்பாளே, அவ சொன்னாளா? என்ன பண்ணாலும் கௌஷிக், ஏய் நான் நினைச்சத நடத்தியே தீருவேண்டி. எல்லாரும் ஜெயிலுக்கு போடுவீங்க. கைய உட்றா. ஏய் கௌஷிக், பிள்ளையோட ஆசையை நிறைவேத்த நான் எத்தனை பேர் வேணாலும் பலி கொடுப்பேன்டி. என் பிள்ளைய அவ கட்டிக்கலன்னு வச்சுக்கயே, இந்த நிமிஷமே அவ உயிர் போயிடும். கொண்டு போட்டுருவேன், ஜாக்கிரதை. பாருங்க, வேணா அவளை எதுவும் பண்ணிடாதீங்க. கௌஷிக், விடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ சொன்னா அப்படியே நாங்க விட்டுருவோமா? என் பிள்ளைக்காக தாண்டி நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம். என் புள்ள அவன் மேல ஆசைப்பட்டுட்டான். அவன் ஆசையை நான் நிறைவேற்றி ஆகணும். அவன் நினைச்சது நடக்கணும். நான் நடத்தி காட்டுவேன். ஐயோ ப்ளீஸ், ஏற்கனவே நீங்க நிறைய தப்பு பண்ணிட்டீங்க. மேலும் மேலும் இப்படி தப்பு பண்ணிட்டே போனீங்க, அதுக்கு நீங்க நிறைய தண்டனை அனுபவிப்பீங்க. என்னடி மிரட்டறியா? இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சியா? ஏய், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். உனக்கு போய் பயப்படுவேனா? இங்க பாரு, என் பிள்ளைக்கு இவதான் பொண்டாட்டி. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கௌஷிக், அவ என் பிள்ளைய வேண்டான்னு சொல்றதுக்கு உன் தங்கச்சிக்கு தகுதியே கிடையாது. என் பிள்ளைக்கு நான் அழகுல குறைச்சலாம். ஒண்ணு ஆனந்தி என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா இருக்கணும், இல்ல செத்து புணமா இருக்கணும். எப்படி வசதி? டேய், நீ கட்டற தாலி. கௌஷிக், ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? இப்படி சைக்கோத்தனமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ப்ளீஸ், என் தங்கச்சியை விட்டுடுங்க. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. அவளுக்கு கௌஷிக்க பிடிக்கலங்க. என்ன ஏன் பிடிக்கல? நான் என்ன அதிகமாவா இருக்கேன்? அப்படி இல்ல கௌஷிக். இல்ல, எனக்கு படிப்பு இல்லையா, அழகு இல்லையா? என்கிட்ட என்ன இல்ல சொல்லுங்க, என்ன இல்ல? ஏய், நீ மனுஷனே இல்லடா. நீ ஒரு சைக்கோ. ஏய், எந்த பொண்ணாலையும் உன் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாது. நீங்க ஏதோ ஒரு நல்ல குடும்பமா இருக்கீங்கன்னு தான் என் குடும்பம் நம்புச்சு. ஆனா இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. விட மாட்டேன். உயிரே போனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சியை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டேன். ஏய் ஆனந்தி, ஏய் ஏய், தம்பி சீக்கிரம் கட்டுங்க தலைய. பாஸ் பண்ணுங்க. அடிக்குறா அடிக்குறா அடிக்குறா. ஐயோ அன்பு, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. தப்பு பண்ணல. எடுத்துட்டு போங்க. முடிங்க சார் அவனை. ஏய் போங்க, வாடா. விடுங்க சொல்றேன். ஓடாங்கற. விடுங்க சார். ஆனந்தி கழுத்துல தாலி கட்டணும். சொன்னா கேளுங்க. விட போறீங்களா இல்லையா சார்? விடுங்க சொல்றேன் சார். போட முடியல. ஓடா. சார் விடுங்க சார். விடுங்க. சரி சரி, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. அதான் நாங்க வந்துட்டோம்ல. பக்கம் போய் பாத்து. போய் பாரு. ஏய், அழாதீங்க ப்ளீஸ். ஆனந்திங்க பாரு. ஏய், அழாத ஆனந்தி.
கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன்க்கா. அவன் மட்டும் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தானா நான் உயிரோடவே இருந்திருக்க ஆனந்தி மாட்டேன். என்ன பேசுற? அழாதீங்க ப்ளீஸ். அதான் அப்படி எதுவும் நடக்கலல்ல, அதான் நாங்க அதுக்குள்ள வந்துட்டோம்ல. அப்படிலாம் நடக்க விட்டுருவோமா என்ன?